மேட்சிங் எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே பாருங்க, எல்லாமே ஒரே இடத்துல ரெடி ஆகுது. இது வந்து எல்லா பக்கம் வெளியில எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ண முடியாது. நமக்கு எல்லா வசதியும் உள்ளே இருக்குது, எல்லாமே பண்றோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் மாஸ்டர் இவ்வளவு கடை? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உங்களுக்கு வந்து ஒயிட் சட்டை காட்ட போறோம். ஒயிட் வந்து கிரே எடுத்து நாங்க வந்து சொந்தமா செலவு பண்ணி பாருங்க பீஸ் இது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இது அங்க நம்ம யூனிட் ஓடுறது எல்லாமே ஒயிட் சட்டையா இப்போ ஓடிட்டு இருக்குது. ஃபுல்லாவே ஒயிட்ங்கிறது வந்து பாருங்க. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி விரிக்கணும். இல்லை, இது வந்து கட்டிங் ப்ரோக்ராம். முதல்ல நம்ம இந்த இதுதான் பண்ணணும். வெளியே போட்டு நமக்கு என்ன அளவு தேவையோ, மெஷர்மெண்ட் தேவையோ எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா வச்சுட்டு, எனக்கு பார்த்தா தெரியுது மாஸ்டர், நீங்க என்ன கரெக்டா அனுப்பிதான் அதில் எழுதிருக்குல, எல்லாமே எழுதிருக்கு. சைஸ் வந்து அதுவே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே அளந்து தானே கொடுக்குறோம். பர்ஃபெக்டா கொடுக்கறதுனால எல்லாத்துலயும் அளவு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப். நம்ம அங்க கட் பண்ணது பாத்தீங்களா? இப்ப அடுத்த வேலைக்கு வந்து இந்த இதுக்கு தான் வரும். இப்ப நீங்க அங்க காலர் கட் பண்ணதா வந்து இங்க வந்து இப்ப இங்க வந்து காலர் வந்து இங்க வந்து ஒட்ட போறாங்க. இது வந்து 36 சைஸ் காலர். 15. இது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து எல்லா கம்பெனிலயும் இருக்காது. சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அங்க ஒட்டினாங்க இல்லைங்களா, அவங்க ஒட்டிட்டு அடுத்த 3வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட தைக்கிறதுக்கு வரும். இவங்ககிட்ட தைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அங்க ஒட்டினது வந்து இப்ப வந்து இங்க தைக்க வந்துருச்சு. நீங்க அங்க கட் பண்ண பீஸ வந்து உங்களுடைய சட்டை எப்படி அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பீஸ் எல்லாமே அங்க பார்த்தோம் இல்லைங்களா, ரெடி ஆகி வந்துச்சு. இது வந்து 5வது ஆப்ஷன், 5வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா இங்க வந்து காஜா பட்டன் வந்துருச்சு. வந்து இது வந்து காஜா பட்டன். இது ஒயிட் பீஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா காஜா பட்டன் அடிச்சு அது எல்லாமே மார்க் பண்ணி இது வந்து காஜா பட்டன் அடிச்சா கட்டிங் போட்டா ஒட்டணும். இது எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரிமிங் வந்துச்சு. இப்ப பாருங்க, இவங்க ட்ரிமிங் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸ் ட்ரிமிங் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் லீவ்ல இருக்காங்க. இப்ப நம்ம அங்க யூனிட்ல எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து சட்டை எப்படி ரெடி பண்ற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஐனிங் செக்ஷன் வந்திருக்காங்க. பாருங்க, ஐனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்க. ஆதரவு கொடுக்குறவங்க வரைக்கும் ரொம்ப நன்றி. உங்க இது எல்லாமே நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுங்க. இப்ப நம்ம ஐனிங் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்களா? இப்ப வந்து அடுத்து வந்து பேக்கிங் பார்க்கலாம். பேக்கிங் எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த பிராண்ட்லயும் வந்து இந்த மாதிரி அழகுபடுத்தி யாருமே. இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி பாக்ஸ் போட்டு நம்ம பேக் பண்றோம். இது பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, எல்லாம் எம்ஆர்பி ஸ்டிக்கர் போட்டு நம்ம கடை ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க. நம்ம நிறைய கடைக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். நமக்கு இன்னைக்கு ஈரோடு எஜிட் லிபிரான்ல இருந்து பேசுறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பீஸ்லயும் நாங்க எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக வந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கறது வந்து நாங்க ஃபுல் வீடியோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு காட்ட போறோம். பார்க்க தயாரா இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உங்களுக்கு வந்து ஒயிட் சட்டை காட்ட போறோம். ஒயிட் வந்து கிரே எடுத்து நாங்க வந்து சொந்தமா செலவு பண்ணி பாருங்க பீஸ் இது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இது அங்க நம்ம யூனிட் ஓடுறது எல்லாமே ஒயிட் சட்டையா இப்போ ஓடிட்டு இருக்குது. ஃபுல்லாவே ஒயிட் கட்டிங் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து இது தயாரிச்சுட்டு இருக்கிறோம். ஒயிட் மட்டும் இல்ல, கலர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா கலரும் நிறைய இருக்கும். இந்த ஏற்கனவே நம்ம வீடியோக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. கலர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். எல்லா கலர் சட்டையில இருந்து ஒயிட் சட்டை வரைக்கும் நாங்க எல்லாமே பண்றோம். ஒயிட் நாங்க சொந்தமா கிரே எடுத்து பண்றோம். ஒயிட் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியா தான் கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைக்காரருக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே நம்மகிட்ட வந்து நேரடி விற்பனை இருக்குது. மேல உள்ள நம்பருக்கு மட்டும் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேவா நாங்க வந்து சொந்தமா வந்து தறி ஓடுறதுனால ரெடி பண்ணி நாங்களா செலவு பண்ணி இது பண்றோம். செலவில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒயிட் பியூர் ஒயிட் நல்லா தெளிவா இருக்கும். சட்டை போட்டாலே அழகா இருக்கும், அந்த அளவுக்கு லுக்கா இருக்கும். அதே மாதிரி மற்றபடி காலரோ கேன்வாஸோ பட்டியோ இதுல எந்த ஒரு இதுலயுமே குறை இருக்காது. எல்லாமே சூப்பரா நீட்டா இருக்கும். நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம சட்டை எப்படி உருவாகி வருது ஸ்டெப்பா சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு புரியும். மக்களுக்கு புரியுமா? சட்டை எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து முதல்ல வந்து பருத்தி வாங்கணும். பருத்தியில இருந்து பஞ்சு எடுத்து மில்லுக்கு போய் அதை வந்து நூலாக்கி, நூலை வந்து கோன்ல உருவாக்கி தறியில ஓட்டி, தறியில இருந்து தானாகி கிரே பீஸா வந்துடும் நமக்கு கைக்கு வந்து. கிரே வந்து மறுபடியும் நாங்க வந்து சலவை கொடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ கலர் போடலாம். இந்த மாதிரி ஒயிட் பண்ணணும், ஒயிட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ, நம்ம மக்களுக்கு என்ன அவங்க திருப்தி எந்த மாதிரி அடையிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த பீஸை வந்து நம்ம உருவாக்குறோம். உருவாக்கிட்டு நம்ம எப்படி வந்து டெய்லரிங் இதுல வந்து ஸ்டெப்பா போறாங்கிறத வந்து சொல்றேன். பாருங்க நீங்களே. பீஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடும். மில்லுல இருந்து அந்த மாதிரி ஒயிட் ஆகி பீஸ் வந்து வந்துடும். எனக்கு கலர் சட்டை வேணும், அதுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? கலர் சட்டைன்னா அது வேற ப்ராசஸ். அது வேற இடத்துக்கு போய் அது வேற மில்லுக்கு போகணும். அது அந்த மாதிரி வரும். இப்ப நம்ம எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கறத வந்து பாருங்க. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி விரிக்கணும். இது வந்து கட்டிங் ப்ரோக்ராம். முதல்ல நம்ம இந்த இதுதான் பண்ணணும்.
வெளியே போட்டு நமக்கு என்ன அளவு தேவையோ மெஷர்மெண்ட் தேவையோ எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா வச்சுட்டு நீங்க பாரு மக்களே, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஒயிட் சட்டைக்கு என்ன மெத்தட் பண்றாங்க பாருங்க. இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா 4 சைஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ம். 4 சைஸ் வந்து நம்ம வந்து சட்டை போட்டுக்கலாம். 4 சட்டை போட்டுக்கலாம். ஒரு 200 கட்டிங் வரைக்கும் போடலாம். ஒரு பஞ்சில் வந்து 200 கட்டிங் வரைக்கும் போடலாம். இது வந்து அளவு வச்சிருக்கீங்களா? ஆமா, இது வந்து இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், அளவு இருக்கும். இந்த அளவு வச்சுதான் போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு வச்சு போட்டு நம்ம முன்னாடியே டிராயிங் பண்ணிடணும். இதை வந்து டிராயிங் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். போட்டுங்களா? அழகா விட்டுறீங்க. சர்வீஸ் தாங்க. இந்த தொழில 20 வருஷம் விட்டுரும் இல்லையா? 20 வருஷமா பாருங்க, கட்டிங் மாஸ்டர் ஒர்க் பண்றாரு. ஒரு கட்டிங்கை வந்து சைஸ் வந்து கரெக்டா வந்து லெவல் பார்த்து அதை வெட்டுறாரு. பாருங்க, ஸ்கேலை வச்சு அளக்கல, ஒரு கத்திரிக்கோல்ல வச்சு அதை வந்து நேரா வந்து கட் பண்றாரு பாருங்க. இதுதான் அனுபவங்கிறது. அனுபவம். சட்டை சாதாரணமா போடுறேன்னு நினைக்கிறான், ஆனா சட்டையை வந்து உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு மாஸ்டர் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல எத்தனை பேருக்கு உழைப்பு இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்குது. இது வந்து சாதாரணமா உருவாகிறதே கிடையாது. ஒரு சட்டையை வந்து நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம். ஆமா, சட்டையை வந்து இவ்வளவு கஷ்டமா உருவாக்குறீங்கன்னு பாக்க. கஷ்டம்னு ஒண்ணும் இல்லை. இதை நம்ம வந்து நம்ம தொழில் செய்யறது வந்து ஜாலியா சந்தோஷமா செஞ்சா போதும், நிறைவா செஞ்சிடலாம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல எப்படி ஒரு டேபிள விரிச்சு போட்டோ மனுஷனை உருவாக்குறாங்களா, அது மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து முடிச்சிட்டோம். இப்ப நான் ஏற்கனவே டிராயிங் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி, என்ன சைஸ்ங்கிற மாதிரி. இன்ஜினியரா மாற போறீங்க. சட்டைக்கு வந்து இன்ஜினியரா மாறி பிளான் எல்லாம் பண்ணியாச்சு. சரி, அதை வந்து அது டிராயிங் போட்டு டிராயிங் பண்ணி வச்சிருக்குது. டிராயிங் பண்ணி வைக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கரெக்டா போட்டுக்கணும். சரி, இது எப்படி மாஸ்டர் சைஸ் வந்து எனக்கு 40 சைஸ், இதை வந்து 40 சைஸ்ல வந்து நீங்க கட் பண்ணி கொடுப்பீங்களா? நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கறது வந்து நம்ம கிட்ட ப்ரோக்ராம் இருக்கு. எல்லா சைஸுமே வந்து போட்டுக்கலாம். இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து 2 சைஸ் போட்டிருக்கேன். இந்த டேபிள்ல 2 சைஸ் போட்டிருக்கேன். 36 சைஸும் 44 சைஸும். இது உங்களுக்கு தான் புரியும், எங்களுக்கு புரியாது. நம்ம கட்டமா போட்டு வச்சிருக்கீங்க. கட்டமா இல்ல, இது பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது. கட்டமா இல்ல, இது நீங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு தெளிவா இருக்கு டிராயிங். பாத்தீங்கன்னா எங்கேயும் ஒரு அடித்தல் திருத்தல் அந்த மாதிரி எதுவுமே இருக்கு, எல்லாமே இருக்காது. ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி மேப் போட்டு காட்டுவாங்களோ ஆள் எப்படி இருக்கும், அது மாதிரிதான் ஒரு சட்டையை வந்து ஒரு மேப் போட்டு நம்மகிட்ட வந்து காட்டியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இனி எப்படி கட் பண்ண போறேங்கிறது அந்த நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் அதான் காட்டுறீங்களா? லைவா காட்டுறோம், அது பாருங்க. பார்க்கலாம், எல்லாம் பார்த்தா தானே தெரியும் நம்மளோட எந்த உழைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்க, சங்கீதா டெக்ஸ்டைல்ல வந்து ஒரு லைவா வந்து யாருமே காட்டல, நம்ம வந்து லைவா காட்டுறோம். மித்த எந்த பிராண்ட்ல வந்து ஐஎஸ்ஜி பிராண்ட்ல கூட இது வந்து லைவா காட்ட மாட்டாங்க யாருமே. இவங்க ஓப்பனா வந்து ஒரு சட்டையை உருவாக்குறத எப்படி மேப்ல வந்து போட்டு காட்டுறாங்க, பெரிய விஷயம்தான். என்ன ஆயுதத்தை எடுத்துக்கீங்களா? இதுதான் கட்டிங் மிஷின். ஆமா, உங்க தெய்வம். கண்டிப்பா இதான் நம்ம சோறு போடுறது. நம்ம எல்லாமே தான். இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிடலாம். பாருங்க, ஒரு மிஷின்ல எடுத்திருக்காரு. அது பாருங்க, இது கட்டிங் மிஷின். இது வந்து சாதாரணமா யாருமே நினைச்சிடக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு பிளேட் இருக்கு.
இது பிளேடோட லென்த் வந்து 8 இன்ச்சு. இது கொஞ்சம் அசந்தாலும் கைப்பட்டுச்சுன்னா எதுப்பட்டாலும் விரலே துண்டாயிடும். அந்த அளவுக்கு இதுல ரிஸ்க் இருக்குது. நம்ம தொழில வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்படி பாருங்க எப்படி வெட்ட போறோம். பாருங்க மிஷினை வந்து ஆன் பண்ணியிருக்காரு. இது வந்து சாணம் பிடிக்கிறது. இது வந்து சாணம் பிடிக்கும். பாருங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்றாங்க. அவர் பண்றது வந்து 36 சைஸ். எனக்கு பார்த்தா தெரியுது. நீங்க என்ன கரெக்ட் எனக்கு தான் அது எழுதிருக்குல, எல்லாமே எழுதிருக்கும். சைஸ் வந்து அதுலயே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லாமே அளந்து தானே கொடுக்குறோம். பெர்ஃபெக்டா கொடுக்கணும்னால எல்லாத்துலயும் அளவு இருக்கு. பாருங்க ஒரு கேக் வெட்டுற மாதிரி ஒரு பீஸை வெட்டியிருக்காரு. கரெக்டா அந்த மார்க்லயே நம்ம வந்து வெட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆனா சைஸ் மாறுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை வந்து கரெக்டா அந்த மார்க் வந்து ஒவ்வொன்றுமே கரெக்டா அந்த சோப்பு இதெல்லாமே நம்ம வந்து எடுக்கணும். பாக்கெட்னா பாக்கெட் கரெக்டா அந்த சோப்பு. சில நேரத்துல இன்ஜினியரா மாறிடுங்க, சில நேரத்துல டாக்டரா மாறிடுங்க. தொழில் ரகசியம். பாருங்க என்ன பீஸ் இது வந்து லெக் பீஸ். லெக் பீஸ் இல்ல, லெக் அதாவது காலருக்கு அடியில் வர லெக் பீஸ். இந்த இடத்துல வர காலர் பீஸ். அது பீஸ் இல்ல, இது இந்த பீஸா வந்து இப்ப அவரு கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப். நம்ம அங்க கட் பண்ணது பாத்தீங்களா, இப்ப அடுத்த வேலைக்கு வந்து இந்த இதுக்கு தான் வரும். இப்ப நீங்க அங்க காலர் கட் பண்ணதா வந்து இங்க வந்து இப்ப இங்க வந்து காலர் வந்து இங்க வந்து ஒட்ட போறாங்க. இது வந்து 36 சைஸ் காலர். இது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து எல்லா கம்பெனிலயும் இருக்காது. சில பேர் அயன் பாக்ஸ்ல வச்சு ஒட்டுவாங்க. அது ஹீட். அதனாலதான் சங்கீதா டெக்ஸ்டைல் பெருமையா இருக்கு. எல்லா யூனிட்டும் வந்து எல்லாமே புதுசா வச்சிருக்கீங்க. மிஷின்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு. டெய்லரிங் எல்லாமே புதுசா வச்சிருக்கீங்க. அதாவது கார்மெண்ட்ஸ் என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. அதனால வந்துட்டு துணி ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம பண்றதுனால உங்களுக்கு இதா இருக்கும். இது ஒட்டுறாங்க இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இது அயன் பாக்ஸ்லயோ வேற இதுலயோ ஒட்டினா பபிள்ஸா வந்துடும், தூக்கிட்டு வரும். இது பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங் இருக்காது. இது வந்து இந்த பினிஷிங் வந்து நீங்க அயன் பாக்ஸ்ல வேற இதுலயோ ஒட்டினீங்கன்னா வராது. அதுக்குதான் இந்த மிஷின். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா பக்கம் வருது. அவ்வளவு இது அந்த இது சாதாரண காலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இதுக்கு வந்து இவ்வளவு ஒர்த் இருக்குது. எல்லாமே பிரிச்சாலே இது பிரியாது. பிரிச்சா பிரியாதுன்னு இல்ல, ஒட்டுறப்ப இவ்வளவு தெளிவா ஒட்டிக்கணும். யார் பிரிக்க போறா, நமக்கு பிரச்சனையே எதுவுமே இல்லை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இந்த மிஷின் இவ்வளவு காஸ்ட்லி அப்படிங்கறது எது பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் கைக்கு போய் சேரும் போது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் எங்களுடைய எல்லாமே வந்து புது மிஷின் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சங்கீதா டெக்ஸ்டைல்ஸ்ல. எல்லாமே டெய்லரிங் பாருங்க, எல்லாமே புது மிஷினு. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒட்டினாங்க இல்லைங்களா, அவங்க ஒட்டிட்டு அடுத்த 3வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட தைக்கிறதுக்கு வரும். இவங்ககிட்ட தைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அங்க ஒட்டினது வந்து இப்ப வந்து இங்க தைக்க வந்துச்சு. நீங்க அங்க கட் பண்ண பீஸை வந்து இவங்களுடைய டிராயிங் பண்ணி கொடுத்ததா வந்து நீங்க அளவு கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகுது. அங்க கட்டிங்கு அங்க ஒட்டுறாங்க, இங்க தைக்கிறதுக்கு பீஸ் வந்துருச்சு. அப்படியே ஒரே ரொட்டேட்டா ஒரே இடத்துல வந்து எல்லாமே ரெடி ஆகுது. அதான் எல்ஜிடி பிராண்டோடைய இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நாங்களே ரெடி பண்ணிடலாம். கஸ்டமருக்கு எந்த ஒரு குறையும். லைவா பாத்துட்டு தானே இருக்கேன். அதுதான் சொல்றதெல்லாம் லைவா பாத்துட்டு தானே இருக்கேன். இங்க பாருங்க, ஒரு சட்டையை வந்து அவரு அங்க கட் பண்ண சைஸ் 36 சைஸ் வந்து இங்க பினிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க சட்டை எப்படி
இப்போ பாருங்க எல்லா இதுலயும் வந்து ஒயிட் ஷர்ட்டை வந்து ஆர்டர் கொடுத்ததை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கே கட்டிங் போட்டதை வந்து இங்கே வந்து அளவுக்கு கைக்கு எப்படி ஒரு காலருக்கு எப்படி எல்லாத்துக்குமே பாக்கெட்டு எல்லாத்துக்குமே வந்து அளவு தச்சு அவங்க ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பாருங்க. வாங்க மாஸ்டர், நீங்க தான் இதுக்கு மெயின் காரணம். இது என்ன மாஸ்டர்? இப்ப அவங்க தைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தைக்கிறது வந்து இது வந்து சைடு தைக்கிறதுக்கு மட்டும் அந்த மிஷின்ல தைச்சா அவ்வளவு பினிஷிங் வராது. இந்த மிஷின் இது ஸ்பெஷல் மிஷின், இதுக்காக சைடு மட்டும் தைக்கிறதுக்காக ஸ்பெஷல் மிஷின். இதுல பாத்தீங்கன்னா இந்த இப்ப சைடு கேப் வருது. இப்ப இவங்க தைக்கிறாங்க இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா பாருங்க மக்களே, உங்களுக்கு தெளிவா அழகா அழகா ஒரே மாதிரி ஒரு பிசர் இல்லாம எல்லாமே கரெக்டா நீட்டா இருக்கும். நீட்டா இருக்கு. இது வந்து சைடு தைக்கிறதுக்கு மட்டுமே இந்த மிஷின். ஆமா, பாருங்க அவங்க வந்து பினிஷிங் பண்ணி பாருங்க எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இன்ச்சு இன்ச்சா கரெக்டா வந்து அளவு பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க ஒரு பக்கம் சைட்ல போல இதுவும் போல நேரா வந்து பினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதாங்க சங்கீதா டெக்ஸ்டைலோட இது பாருங்க, பிராண்டடோட கரெக்டா பினிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க அங்க சட்டை தைக்கிற பீஸ் ரெடி ஆகிற பீஸ் எல்லாம் பாத்தீங்க இல்லைங்களா, இப்ப அதே பாருங்க பீஸ் எல்லாம் தைச்சு வந்து வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பீஸ் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க கட்டிங் போட்டு தைச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப இங்க வந்து வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம காஜா பட்டனுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற பீஸ், நம்மகிட்ட இருக்கிற பீஸ் ஸ்டாக்கு எல்லாம் பாருங்க. வெயிட் வந்து நிறைய ஸ்டாக் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். வெயிட் மட்டும் இல்ல, காப்பரு மேட்சிங் எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே பாருங்க எல்லாமே ஒரே இடத்துல ரெடி ஆகுது. இது வந்து எல்லா பக்கம் வெளியில எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ண முடியாது. நமக்கு எல்லா வசதியும் உள்ளே இருக்குது, எல்லாமே பண்றோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் மாஸ்டர் இவ்வளவு கடல் போல வச்சிருக்கீங்க, எல்லாம் இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணுவீங்க, அடுத்து உலகத்துல சப்ளை பண்ண ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. கஸ்டமர் நமக்கு ரெடி இருக்குறாங்க, கண்டிப்பா கொடுக்கலாம். ஃபாரின் ஆர்டர் கிடைச்சா கூட நீங்க பண்ணுவீங்க. பண்ணிட்டு தான் இருக்கும், அதுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் வந்துட்டு இருக்கும், வரும் நிறைய. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பீஸ் எல்லாமே அங்க பார்த்தோம் இல்லைங்களா, ரெடி ஆகி வந்துச்சு. இது வந்து 5வது ஆப்ஷன், 5வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா இங்க வந்து காஜா பட்டனுக்கு வந்துருச்சு. வந்து இது வந்து காஜா பட்டன், இது ஒயிட் பீஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா காஜா பட்டன் அடிச்சுட்டு அடுத்து வந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கும் போவோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் இருக்கு, பாத்தீங்கன்னா ஐனிங் போகும். இல்ல அடுத்த ஸ்டெப்பு ட்ரிம்மிங்கு, செக்கிங்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறமா ஐனிங் போகும். அதுவும் உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் நேயர்களே. கண்டிப்பா இது எல்லாமே எப்படி நாங்க தயார் பண்றோங்கிறத நீங்க வந்து எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க. உங்க நண்பர்களுக்கு அனைவருக்குமே சொல்லுங்க. அதுக்குதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம். நீங்க எங்களை தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான். காஜான்னு சொல்றீங்களே, காஜா வந்து இந்த இந்த இதுல இருக்கிறது இதுதான் காஜாங்கிறீங்களா? ஆமா, டவுட்னா கேட்டுங்க. அது எல்லாமே மார்க் பண்ணி அது இது வந்து எல்லாருமே செஞ்சிட முடியாது. இதுக்குன்னு இருக்கிற இவரு இருக்காரு இல்லைங்களா, இவர் மட்டும் தான் இந்த வேலை செய்ய முடியும். அது டெய்லரா என்னால கூட காஜாங்கிறது இந்த பட்டனுக்கு ஓட்டு போறதுதான் இது காஜான்னு சொல்றேன். பாருங்க ஒரு காஜா ஓட்டையை வந்து கரெக்டா காட்டி பட்டனுக்கு எப்படி ஓட்ட போறதோ அதை வந்து காஜா தெளிவா இருக்கும். அது வந்து சுத்து எல்லாமே தெளிவா இருக்கும். ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவா இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ட்ரிம்மிங்க்கு வந்துருச்சு பீஸ். அப்ப நாங்க தைச்சோமா, காஜா பட்டன் அடிச்சா, கட்டிங் போட்டா ஒட்டணும், இது எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மிங் வந்துச்சு. இப்போ பாருங்க இவங்க ட்ரிம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க பீஸ். ட்ரிம்மிங் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் லீவ்ல இருக்காங்க. இது வந்து இடப்பட்ட நாள்னால அவங்க லீவ்ல இருக்காங்க. இது வந்து அடுத்து ஐனிங் போறத அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க, காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம அங்க யூனிட்ல எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து சட்டை எப்படி ரெடி பண்ற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஐனிங் செக்ஷன் வந்திருக்கோம். பாருங்க ஐனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐனிங் பாருங்க, ஐனிங்ல பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து தரமா தான் நாங்க போடுறோம். நாங்க துணியில இருந்து தயாரிக்கிறதுல இருந்து கிரே பீஸ் வரைக்கும் எல்லாமே எடுத்து நாங்க பண்றதுனால எல்லாமே தரமா இருக்கும். ஐனிங்கும் அதே மாதிரி தான். இந்த உள்ள வைக்கிற இந்த அட்டைக்கு கூட நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லா கெட்டியா இருக்கும், இது வந்து இதா இருக்கும். துணியும் அதே போலதான், துணியிலையும் எந்த ஒரு குறையும் இருக்காது, எல்லாமே தரமா இருக்கும். எங்களுக்கு வந்து பழைய கஸ்டமர் தான் ரிப்பீட்டா வந்து வரைங்க. இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் வேற எங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்க. ஆதரவு கொடுக்குறவங்க வரைக்கும் ரொம்ப நன்றி. உங்க இது எல்லாமே நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுங்க. பாத்தீங்கன்னா இப்ப ஐனிங் இது பாருங்க, இது வந்து ஸ்டீம் போடுறது வந்து பாக்ஸ் வந்து ஸ்டீம். கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேபிள், கீழே வந்து மோட்டர் இருக்கும். இந்த மோட்டர் இழுத்தோம்னா அவங்க வந்து சட்டை எங்கேயுமே சுருக்க இருக்காது. ஐனிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்காவா இருக்கும். எல்லாமே நம்ம தரமா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நம்ம எல்லாமே வந்து பார்த்து பண்றோம். ஒவ்வொரு விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா
வந்து எஸ்ஜிடி பிராண்டுனாலே சட்டைக்கு வந்து நாங்க கேரண்டி. கண்டிப்பா நீங்க நம்பி வந்து வாங்கலாம். ஆதரவு கொடுங்க. இதுல எப்படி குண்டூசி குத்துறீங்களா சட்டையில உங்க இதுல? இல்ல, இது நல்ல கேள்வி கேட்டீங்க. குண்டூசி வந்து மத்த பிராண்டுக்கு எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா குண்டூசி போடுறாங்க. நம்மளுக்கு வந்து குண்டூசி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குண்டூசி குத்துனா சில இது வந்து துருப்பிடிக்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். இப்ப இந்த இதுதான் நீங்க கிளிப் ஆமா. இந்த கிளிப் மட்டும் தான் யூஸ் பண்றோம். குண்டூசி வந்து போடுறது இல்ல. நிறைய சட்டை வாங்கியிருக்கேன். துரு பிடிச்சி சட்டையில வந்து நிறைய இது வந்து அந்த கரை அந்த கரை வந்து எவ்வளவு எடுத்தாலும் போகாது. நாங்க ஆரம்பத்துல இருந்தே குண்டூசி போடுறது. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்குறீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா குண்டூசி போட்டோம்னாலே அது உள்ளார வந்து துருப்பிடிக்குது, நிறைய துணிக்கு அது வந்து செட் ஆகாது. கொஞ்சம் மலையறதுல கொஞ்சம் இது மாதிரி இருந்தாலுமே கூட துணி அந்த அந்த குண்டூசி கூட தரலாம் போகலாம். அதுக்காக கூட துருப்பிடிக்கும். ஆனா அந்த இதுக்கே நாங்க போறதே கிடையாது. உள்ள வந்து ஃபுல்லாவே கிளிப் தான் யூஸ் பண்றோம். கண்டிப்பா நீங்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது, கம்ப்ளைண்டே இருக்காது. நீட்டா இருக்கும் சட்டை எடுத்தீங்கன்னா. பாருங்க சட்டை அயனிங் பண்ணி வந்துருச்சு. இப்ப பாருங்க எல்லாம் ஒரு சுருக்கம்ல இங்க பாருங்க, சட்டையில ஏதாவது ஒரு சுருக்கம் இருக்கான்னு பாருங்க. இந்த தம்பி வந்து அயனிங் பண்ணியிருக்காரு. இந்த அயனிங்ல எப்படி ஒரு ஃபினிஷிங்கோட பெஸ்ட் குவாலிட்டியா நம்ம சங்கீதா டெக்ஸ்டைல்ல கொடுக்குறாங்க பாருங்க. இது பஸ் குவாலிட்டி அப்படிங்கறது வந்து எல்லாமே இருக்குது. இது மக்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, லேபிள வந்து எல்லாருமே காலர் தூக்கி பார்த்து இது எஸ்ஜிடி பிராண்டான தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக நம்ம லோகோ போட்டிருக்கோம் பாருங்க. இது வந்து எல்லா சட்டையிலயும் வந்துடும். இனிமே வந்து லோகோ வந்து எல்லா சட்டையிலுமே நம்ம பிராண்ட்ல வந்து இருக்கும். நீங்க கேட்டு கூட வாங்கலாம். இது வந்து நம்பி வாங்க, தரமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த லோகோவை நாங்க வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப நல்லா இருக்கும் தரம். இப்ப நம்ம அயனிங் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்களா? இப்ப வந்து அடுத்து வந்து பேக்கிங் பார்க்கலாம். பேக்கிங் எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப பாருங்க பேக்கிங் முதல் கொண்டு நம்மளுக்கு வந்து நல்லா தரமா தான் இருக்கு. எல்லாமே நீட்டா பர்ஃபெக்டா பண்ணுவோம். சட்டையை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பிடிக்கும், மனசு கவரும். அந்த மாதிரி நம்ம லுக் கொடுக்குறோம். துணியில இருந்து பேக்கிங் வரைக்கும், அயனிங் வரைக்கும் எல்லாத்துலயுமே நாங்க சொந்தமா பண்றதுனாலதான் எங்களால இந்த அளவுக்கு கொடுக்க முடியுது. எங்க பிராண்ட் எஸ்ஜிடி பிராண்டுனாலே வந்து மக்கள் வந்து கேட்டு வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து எங்களை தேடி வந்து வாங்குறாங்க. இது கொடுங்க அது கொடுங்க. எல்லா பிராண்டு ஒவ்வொரு நேமும் காப்பர் வேணும், மேட்சிங் வேணும், ஒயிட் சட்டை வேணும், இது எல்லாமே வந்து அவங்களா கேட்டு வாங்குறாங்க எங்கிட்ட வந்து. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா இன்னும் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எங்க இது இன்னும் உங்களால எங்க உழைப்பு இன்னும் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. உங்க ஆதரவுலாம் எங்களுக்கு கண்டிப்பா எப்பவுமே வேணும். இப்ப பாருங்க பேக்கிங் பாருங்க எப்படி பண்றாங்க. இப்ப சட்டையில வந்து ஃபினிஷிங் பண்ணி ஒரு பிசர் இருக்காது. சட்டையில வந்து பட்டன்ல இருந்து ஏஸ்டில இருந்து பிசுறு எல்லாமே கட் பண்ணி நம்ம எஸ்டிடி பிராண்டோட முத்திரை, இந்த முத்திரையை வச்சு பேக் பண்ணி இது பாருங்க. எந்த பிராண்ட்லயும் வந்து இந்த மாதிரி அழகுபடுத்தி யாருமே பண்ண மாட்டாங்க. சட்டை இங்க இருக்கு, வேஷ்டி எப்படி மடிச்சிருக்கு. சில பிராண்ட்ல வந்து வேஷ்டியை வந்து இது மேலாப்புல தான் வச்சிருப்பாங்க. நான் பார்த்த அளவுக்குல வந்து இந்த பிராண்ட்ல வந்து வேஷ்டியை வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம இதில் வந்து ஃபினிஷிங் பண்ணி பார்க்கறதுக்கே அட்ராக்டா இருக்கு. இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி இது கூட பாக்ஸ் வரும். பாக்ஸ் நீங்க கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து சட்டையில வந்து சட்டையை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே வந்துடும். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு லுக் நல்லா இருக்கும். இப்ப சட்டையில வந்து அழுக்கு படக்கூடாது. இப்ப மத்தவங்க யூஸ் பண்ண இதுமே இப்ப நம்ம கைப்படாதான் இருக்கு. இது வந்து கவர் யூஸ் பண்ணும். ஏன்னா சட்டையில வந்து அழுக்காயிருச்சுன்னா அது வந்து இது இருக்காது, அழகு இருக்காது. பேக்கிங் பண்ணி பாருங்க எவ்வளவு லுக்கா நாங்க தரோம் பாருங்க. கவர் போட்டு அடுத்து வந்து நம்ம எஸ்ஜிடியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்று எல்லாருமே கஸ்டமர் கேட்டு வாங்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, சட்டையில எல்லாத்துலயுமே வந்து உள் பாக்கெட் வந்து வந்துடும். மேல் பாக்கெட்டு, உள் பாக்கெட்டு. இந்த உள் பாக்கெட் வந்து நிறைய பேர் வந்து இதுக்காகவே நம்ம பிராண்டை வந்து விரும்பி வாங்குறாங்க. மற்றபடி வெளியில பாத்தீங்கன்னா ரெடிமேட் சட்டை அப்படின்னா இந்த உள் பாக்கெட் வராது, துணி பாக்கெட் சீக்கிரம் பிஞ்சு போயிடும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. தையல்லாம் நம்மளுக்கு வந்து பிக்சடா வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்லாம் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஒரு டைம் பேனா போட்டு எடுத்தாங்கன்னா பாக்கெட் பிஞ்சு போயிருது, இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க வெளியில வந்துட்டு. நம்ம சட்டை நல்லா இருக்கு, கஸ்டமர் கேட்டு வாங்குறீங்க. அந்த மாதிரி எல்லாத்துலயும் 36 சைஸ்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா 44 சைஸ் 46 சைஸ் வரைக்குமே எல்லாத்துலயுமே கம்பல்சரி உள் பாக்கெட் வந்து வந்துடும். நீங்க இது வந்து நம்பி வாங்கலாம். எப்பவுமே வந்து நம்ம தரத்துல வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. எல்லாத்துலயும் உள் பாக்கெட் வந்துடும்.
நீங்க இப்போ நம்ம பேக்கிங் ஆகிறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து பேக்கிங் ஆனதுக்கப்புறம் இதுல இருந்து நாங்க இன்னும் என்ன பண்றோம் அப்படிங்கிறத எங்களுடைய ஸ்பெஷல் என்னங்கிறத வந்து நீங்க பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்சிங் பாக்ஸ் இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இதுக்கு வந்து ஆர்டர் இருக்குது. ஆர்டர் எல்லாமே டெய்லியுமே எங்களுக்கு வந்து பேல் போயிட்டு இருக்கும். டெய்லியும் 10 பேல் 5 பேல் 20 பேல் அந்த மாதிரி வந்து ஆர்டர் என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க மேட்சிங். இப்போ இதுக்கு வந்து பாக்ஸ் போட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 11 கலர் இருக்குது. இது எங்களுக்கு மூவ்மெண்ட் ரெகுலரா போயிட்டே இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி பாக்ஸ் போட்டு நம்ம பேக் பண்றோம். இது பாத்தீங்கன்னா இதுல பாருங்க எல்லாம் எம்ஆர்பி ஸ்டிக்கர் போட்டு நம்ம கடை ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க. நம்ம நிறைய கடைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எம்ஆர்பி அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதுக்கு மேல பேல் போட்டு வந்து நாங்க வந்து அனுப்பிச்சிருவோம். இதே மாதிரி உங்களுக்கு மேட்சிங் செட் வேணும், இல்ல காப்பர்ல வேணும், ஒயிட் சட்டை வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கேளுங்க. கேட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுங்க. மேல உள்ள நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்களே வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்போம். இது பண்ணுவோம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களை தேடி வந்து வந்துடும். தரத்துல எந்த குறையும் இருக்காது. நம்ம எஜிடி பிராண்ட் சட்டை எப்படி ரெடி ஆகுதுங்கிறது இவ்வளவு தூரம் நீங்க வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. மேட்சிங் சட்டை, வேஷ்டி சட்டை, குரூப் சட்டையெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆர்டர் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. நீங்க குரூப் சட்டை வேணும், உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உடனே மேல உள்ள நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி போட்டோ அனுப்புறோம். அதுல இருந்து பார்த்து நீங்க செலக்ட் பண்ணலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம். கடைக்காரங்களா இருந்தா ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க. அதுல இருந்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தகுந்த இது நாங்க பண்ணி தரோம். இங்க வந்து இது வந்து மினி ஷோரூம் மாதிரி நாங்க வந்து சிம்பிளா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். மேல வந்து எங்களுக்கு வந்து ஷர்ட் ரெடியா வருது. நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சட்டையெல்லாம் தயார் பண்றோம் அப்படிங்கறது வந்து காமிச்சிருப்போம். அது வந்து மேல இருக்குது. யூனிட் வந்து மேல இருக்குது. கீழே வந்து இது இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்க எல்லாமே ஒரே இடத்துல இருந்து எல்லாமே பண்றோம். அதனாலதான் எங்களால உங்களால தரமா கொடுக்க முடியுது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பேசணுமா? இப்போ வந்து சட்டை வந்து ஒரு சட்டைக்கு வந்து எவ்வளோ அழகுபடுத்தணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் பண்ணுறோம். எங்கள் நிர்வாக ஓனரு ஒரு சட்டையை வந்து எவ்வளோ தரமாக உயர்த்தி பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒரு சட்டையை வந்து அழகுபடுத்துறாரு. சட்டையை அழகுபடுத்தி உங்களுக்கு விற்பனை பண்ணுறாரு. எங்கள் கடை வந்து ஷோரூம் வந்து தான் இது சின்னதாக இருக்குன்னு நினச்சிடாங்க. இது வந்து ஒரு சின்ன யூனிட் தான். மேலே வந்து கார்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா கஸ்டமரும் கேட்குறீங்க, வண்டி கார் பார்க்கிங் கூட வரலாமா, இல்லை டூ வீலர், எல்லா வசதியும் நம்ம இதில் வந்து கார் நிப்பாட்டிக்கலாம், பைக் நிப்பாட்டிக்கலாம், எல்லா வசதியும் நம்மக்கிட்ட இருக்கு. நம்ம குடிநீர்லேருந்து எல்லா வசதியும் நம்மக்கிட்ட நம்ம யூனிட்ல சங்கீதா டெக்ஸ்டைல்ல இருக்கு. சரிங்களா? சங்கீதா டெக்ஸ்டைலில் வந்து ஒரு சட்டையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மேரேஜ் ஃபங்க்ஷனு, காது குத்து ஃபங்க்ஷனு, நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. எல்லாருமே ஆதரவு கொடுத்தாதான் எங்களுக்கு வந்து யூனிட்டை இன்னும் நாங்கள் வந்து முன்னேற்றம் கொண்டு போக முடியும். தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து சங்கீதா டெக்ஸ்டைல்ஸை வந்து உருவாக்க முடியும். இது ஒரு யூனிட் பத்தாது, இன்னும் 3-4 யூனிட்டை வந்து நாங்கள் ஈரோட்டில் வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். அது இரவு நேரத்தில் உங்களுக்கு சப்மிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். சங்கீதா டெக்ஸ்டைலுக்கு ஆதரவு கொடுத்தது எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரும் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. எங்க கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃப் வந்து உடனே வந்து கால் அட்டன் பண்ணுவாரு. கால் பண்ற எங்க மேடம் வந்து அட்டன் பண்ணி என்னென்ன சைஸு 36லேருந்து 44 வரைக்கும் யூனிட்ல வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி பேசிடுவாங்க. நீங்க போன் எடுக்காம விட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு எடுத்து கால் பண்ணி உங்கள்கிட்ட கரெக்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதான் எங்களோட யூனிட்டோட ஸ்பெஷலிஸ்ட். நன்றி, வணக்கம். ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.